மோடிக்கு இறுதி எச்சரிக்கையா? வீடியோ வெளியிட்ட மு.க. ஸ்டாலினை திருப்பி அடித்த அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தபோது தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்று மத்திய அரசுக்கு எதிராக வீடியோ வெளியிட்டார் மு.க. ஸ்டாலின். இதனால் கடுப்பான மத்திய பாஜக அவரை ஓராண்டுக்கு மேல் புழல் சிறையில் வைத்து விட்டார்கள். இந்த நிலையில் தற்போது மீண்டும் இன்று மோடிக்கு எதிராக ஒரு எச்சரிக்கை வீடியோ வெளியிட்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இதன் பிறகு யார் யாரெல்லாம் சிறைக்கு செல்ல போகிறார்களோ தெரியவில்லை. இந்த வீடியோவை தொகுதி வரையறை விவகாரத்துக்கு எதிராக அவர் வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டை பாதிக்கும் வகையிலோ வட மாநிலங்களின் அரசியல் அதிகாரத்தை வலுப்படுத்தும் வகையிலோ நீங்கள் தொகுதி வரையறை நடத்தினால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதோடு வருகிற 16ஆம் தேதி மக்களவையில் சிறப்பு கூட்டத்தொடர் நடத்துவதாக அறிவித்திருக்கிறீர்கள். தமிழகம் மேற்கு வங்காளத்துக்கு நடுவில் கட்டாயமாக கூட்டப்படுகிறது. இந்த கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை சம்பந்தமாக அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வர நீங்கள் திட்டமிட்டுள்ளீர்கள். ஆனால் இதற்கு ஏற்கனவே நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். பல மாநில முதலமைச்சர்களை அழைத்து சென்னையில் கூட்டு நடவடிக்கை குழு நடத்தினோம். என்றாலும் நீங்கள் அதையடுத்து எங்களுக்கு எந்தவித விளக்கமும் கொடுக்கவில்லை. அதோடு தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று பிரதமர் உத்தரவாதம் தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். ஆனால் இப்போது வரை எந்த பதிலும் கொடுக்கவில்லை. இப்படி எங்களது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காமல் நீங்கள் அவசர கதியில் தொகுதி மறுவரையை செய்வது பாஜகவின் ஜனநாயக விரோத செயலாக இருக்கிறது. மாநில உரிமைகளை படுகொலை செய்கிறீர்கள். நீங்கள் இந்த விஷயத்தை மறைத்து செய்வதால் பெரிய ஆபத்து வரப்போவதாக எங்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது. நடக்க இருக்கும் மக்களவை கூட்டத்தொடர் தமிழகத்தை பாதிக்கும் வகையில் நீங்கள் வரையறை செய்தால் நாங்கள் எதிர்ப்பை கடுமையாக வெளிப்படுத்துவோம், மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம். 1950-60களில் பார்த்த தமிழ்நாட்டை மீண்டும் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் என்று உங்களை எச்சரிக்கிறோம். இது நீங்கள் மிரட்டல் என்று நினைத்தாலும் கவலை இல்லை என்று கூறியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாம் சுயமரியாதைக்காரர்கள், எங்களுக்கு கொள்கைதான் முக்கியம், ஆட்சி அதிகாரமெல்லாம் 2ஆம் பட்சம்தான் என்று வேறு இந்த வீடியோவில் ஒரு வார்த்தை விட்டிருக்கிறார். நாங்கள் தெரிவிக்கும் எதிர்ப்பில் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்து விடுவோம். பிரதமர் மோடிக்கு நாங்கள் விடுக்கும் இறுதி எச்சரிக்கை இது என்று அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இந்த நேரத்தில் மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட இந்த வீடியோவுக்கு எதிராக பாஜகவின் அண்ணாமலை ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். அதில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை எதையுமே முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் நுனிப்புல் மேயக்கூடியவர் என்பதையே அவரது இந்த வீடியோ வெளிப்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரையறை செய்யப்பட்டால் இப்போது இருக்கும் 39 எம்பி தொகுதிகளில் இருந்து 59ஆக உயரப்போகிறது. தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவதற்கு வாய்ப்பே இல்லை. மேலும் திமுகவினர் மக்களவையில் வெட்டி பேச்சு மட்டும்தான் பேசுவார்கள். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு குறித்து ஒருபோதும் பேசியதில்லை. ஆனால் மத்திய அரசு அடுத்த மக்களவையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கும் மசோதாவை நிறைவேற்றி நடைமுறைக்கு கொண்டு வரப்போகிறார்கள். இப்படி பிரதமர் மோடி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்து வருகிறார். ஆனால் மு.க. ஸ்டாலினோ தமிழகத்தில் தேர்தல் வரப்போகிறது என்பதால் சிறுபான்மையினர் ஓட்டுகளை தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக கடந்த சில வாரங்களாகவே மத்திய அரசுக்கு எதிரான பொய்யான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். ஆனால் அவரது இந்த மிரட்டலுக்கெல்லாம் பிரதமர் மோடி ஒருபோதும் பயப்பட மாட்டார். அவரும் தனது கோபத்தை வெளிப்படுத்தினால் இவர் தாங்க மாட்டார் என்று மு.க. ஸ்டாலினை கடுமையாக சாடியிருக்கிறார் அண்ணாமலை.